தொடுகை வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாகித்யா. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். இன்னைக்கு நம்ம ஒரு உரையாடல் தான் நம்மளுடைய தொடுகையில இருக்க போது. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாவே மார்கழி மாசம் அப்படின்னாவே நெறைய உற்சவங்கள் நடக்கும். கிளாசிக்கல் மியூசிக்கையும், கிளாசிக்கல் கலைகளையும் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இசை பிரியர்களுக்கு, இசை ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு மாதம். சோ இந்த மார்கழி மாசம் ஒரு உற்சவத்த ரொம்ப டிஃபரெண்ட்டா பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். அதாவது மார்கழி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலி இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எல்லாருமே ரொம்ப எல்லா விஷயத்திலயும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இன்க்ளூசிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எல்லாத்துலயுமே இன்க்ளூசிவ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது கலைகள்லயும் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இருக்கணும். சோ டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸும் நார்மல் பர்சன்ஸும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஒரு மார்கழி உற்சவம் பண்ணா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கிட்டத்தட்ட வந்து 3 to 4 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து 4th இயர் பண்ண போறாங்க. அதோடைய இனாகுரல் ஈவென்ட் அந்த மார்கழி மாற்றம் அதோடைய இனாகுரல் ஈவென்ட் வந்து டிசம்பர் 3 டிசபிலிட்டி டே அன்னைக்கு நடக்க போகுது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்களோட இனிஷியேட்டிவ் இஸ் artabilities. இட்ஸ் a குளோபல் இனிஷியேட்டிவ். இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சை ஆர்ட்ஸ் ஆர்எஸ் உடைய ஃபவுண்டர் ரஞ்சினி கௌஷிக் மேம் கூட தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சாகித்யா. தேங்க் யூ ஃபார் த கைண்ட் இன்ட்ரோடக்ஷன். தேங்க் யூ சோ மச் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐம் ஓகே. நேத்துக்கு தான் நான் வந்தேன் சென்னைக்கு. ஓகே. கொஞ்சம் டயர்டா இருக்கேன். பட் நீங்க சொன்ன மாதிரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் இந்த வருஷத்து 4th மார்கழி மாற்றம்க்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். நிறைய திங்ஸ் டு டூ, மெனி நியூ திங்ஸ். ஸோ ஓவரால் எக்ஸைட்மெண்ட் தான் நிறைய இருக்கு. ஓகே, ஷூர். சூப்பர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சை ஆர்ட்ஸ் ஆர்எஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரஞ்சினி மேம் யாரு, அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஸோ நான் பொறந்தது பாம்பேல. ஆனா வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். ஓகே. காலேஜ் இங்க தான் படிச்சேன். நான் காலேஜ் வரைக்கும் எத்ராஜ் காலேஜ்ல. அதுக்கு முன்னாடி வனவாணியில படிச்சேன். ஐஐடில. ஸ்கூலெல்லாம் ஐஐடிலயும் அதுக்கு முன்னாடி 10th வரைக்கும் செயின்ட் டாமினிக்ஸ் கான்வென்ட்னு ஒரு டிஃபென்ஸ் காலனின்னு ஒரு இடத்துல. அங்கதான் நான் ஆக்சுவலி பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி நான் யூஎஸ் மூவ் பண்ணினேன் டு டு மை பிஹெச்டி. ஸோ ஓ. ஐ ஹேவ் அ பிஹெச்டி இன் பயோகெமிஸ்ட்ரி ஆக்சுவலி. யூசிஎல்ஏன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் கலிஃபோர்னியா அட் லாஸ் ஏஞ்சலஸ். அந்த யூனிவர்சிட்டியில ரொம்ப வருஷம் ஆயிடுத்து பண்ணி. பட் பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானி, ஒரு ரிசர்ச்சர். ஸோ ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 15 இயர்ஸா. வேரிங் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது 15 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 4 இயர்ஸ் அகோ ஐ குவிட். அந்த கம்பெனில வேலை பண்றதை குவிட் பண்ணி எங்க ஆர்கனைசேஷன் வாஸ் பார்ன், சயாட் சரஸ். நான் வந்து வேரியஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், வெஸ்டர்ன் இந்தியன் கிளப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போர்ட்லலாம் ஐ ஹவ் பின் ஆன் த போர்ட் ஆஃப் மெனி ஆர்கனைசேஷன்ஸ். பட் சம்ஹவ் எனக்கு இந்த என்னோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் அண்ட் ஆர்ட் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை. அண்ட் கலை இஸ் சம்திங் ஐம் வெரி பேஷனட் அபவுட், விஷுவல் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். நான் பெயிண்ட் பண்ணுவேன், கொஞ்சம் பாட்டெல்லாம் கத்துப்பேன், பட் மோஸ்ட்லி ஃபார் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனுக்காக. அண்ட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அன் ஆர்ட் ப்ரொமோட்டர். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா இந்த சயாட் சரஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடியில் நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த வெர்டிகல்ஸ் வந்து இந்த ஆர்டபிலிட்டிஸ் ஃபார் ஆல். நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a global initiative that was launched to bring inclusion in the arts, visual and performing arts. இதை தவிர we have some other programs, science and arts ஓட இன்டர்ஃபேஸ்ல we curate lots of programs, அதாவது டான்ஸ், மியூசிக், விஷுவல் ஆர்ட்ஸ். அண்ட் இதை தவிர கிராஸ் கல்ச்சர்னு இன்னொரு ஒரு வெர்டிகல் இருக்கு. அதுல என்ன பண்ணுவோம்னா நாங்க குளோபலி ஆர்டிஸ்ட் தட் பிராக்டிஸ் மியூசிக் ஆர் டான்ஸ் ஆஃப் another கல்ச்சர், அதாவது குறுக்கு கலாச்சார கச்சேரின்னு வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட ஓன் மியூசிக் டான்ஸ் தவிர இன்னொரு கல்ச்சரோட டான்ஸ் மியூசிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஸ்ட் தட் பிராக்டிஸ் இந்தியன் மியூசிக் ஆர் டான்ஸ், பட் ஆனால் தேர் நாட் இந்தியன் ஒரிஜின்.
So இந்த ஓகே. மாதிரி நாங்க தேடி தேடி we try to get underrepresented artists to be featured in various festivals. ஓகே. So, including differently abled artists இந்த மாதிரி பாக்கி underrepresented communities, transgender, folk, cross culture artists. So broadly these are the things நாங்க we work on in our organization. So அதான் இப்போ வந்து இதுவே full time ஆயிடுது எனக்கு இந்த வேலையே இப்போ almost full time ஓ! மாறி போயிடுது. That's great, ma'am. Actually, by profession, you are a scientist. ஆனா, what made an impact? இந்த மாதிரி வந்து ஒரு கலையில வந்து ஆர்ட்ஸ்ல வந்து இன்க்ளூஷன் கொண்டு வரணும். டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன வந்து எம்பசைஸ் பண்ணணும். அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாக்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமா மேம்? Very good question, Sahitya. So, of course, நீங்க first introduction சொன்ன மாதிரி எல்லா ப்ரொஃபஷன்லயும் நம்ம we talk about DEI, அதாவது diversity, equity, inclusion. எந்த Yeah. ப்ரொஃபஷன்ல போனாலும் இப்பெல்லாம் அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப், இந்தியா எல்லா இடத்துலயும் அந்த அவேர்னஸ் ஸ்லோலி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு, which is wonderful. ஆனா எனக்கு வந்து என்ன தோணிதுன்னா இப்போ பிகாஸ் ஆஃப் மை சார்ட் ஆஃப் குளோபல் இனிஷியேட்டிவ் பெர்ஃபார்மிங் விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல டிஐ வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எப்படி கொண்டு வரணும்னு நிறைய பேருக்கு அது கிளியரா தெரிய மாட்டேங்கிறது. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டைவர்சிட்டி, எக்விட்டி, இன்க்ளூஷன். ஆனா எப்படி ஒரு இன்க்ளூசிவா ஒரு ஃபெஸ்டிவல் கிரியேட் பண்ணணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர்டிஸ்டோட ஃபெஸ்டிவல் இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இல்ல இப்போ கிராஸ் கல்ச்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் கல்ச்சர் ஆர்டிஸ்ட் மட்டும் அவங்க மட்டும் அவங்களோட குரூப்போட மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபெஸ்டிவல். இன்க்ளூஷன்னாக்க எல்லாரும் இந்த அண்டர் ரெப்ரசன்டட் ஆர்டிஸ்ட் இன் மை ஒப்பீனியன் ஹேவ் டு பி பர்ஃபார்மிங் வித் த மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த அப்படி ஒரு நோக்கத்துல இது ஆரம்பிச்சது. தென் அஃப்கோர்ஸ் மார்கழி டைம் சென்னையில கேட்கவே வேண்டாம், நாங்க எவ்ரி மார்கழி வருவோம் அங்க. ஒரு சன் இருக்கான், ஒரு 14-year-old son and a 12-year-old daughter. அவ 14-year-old son அவன் வந்து ஒரு 4-5 வருஷமா கச்சேரி பண்ணுவான் மார்கழியில. சோ நாங்க எப்பவுமே வருவோம் இங்க அண்ட் எல்லா டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி கச்சேரி எல்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். அப்போ எனக்கு தோணிது, why not create a inclusive மார்கழி ஃபெஸ்டிவல், அதாவது ஷைன் த லைட் ஆன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட். அப்படிதான் ஆரம்பிச்சது இந்தியால. Of course, this comes within the broad umbrella of Wings Unlimited. நாங்க ஒரு எங்களோட global flagship event. அங்க வந்து we feature artists from the United States, National Federation of the Blind and ஒரு organization ஓட நாங்க we work with them, performing arts division. அது மாதிரி UKல and ஆப்பிரிக்கால இருந்து 3 countries. So in the broadly, all this came under Wings Unlimited, including India. But நம்ம India event is மார்கழி மாற்றம். ஸோ அப்படி டிசபிலிட்டி இன்க்ளூஷனுக்குன்னு ஆரம்பிச்சது 2020ல நாங்க ஆரம்பிச்சோம். இப்போ இட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்க்ளூடிங் மோர் பீப்புள் பியாண்ட் டிசேபிள். நான் சொன்ன மாதிரி அதர் அண்டர் ரெப்ரசன்டட் ஆர்டிஸ்ட். ஸோ த ஐடியா வாஸ் டு பிரிங் இன் இன்க்ளூஷன் வேர் யூ ஃபீச்சர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர்டிஸ்ட் அலாங்சைட் மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு பை டிஃபால்ட் நம்ம வந்து வி நீட் டு கிரியேட் தட். எப்பவுமே ஒரு கான்ஷியஸா இன்க்ளூசிவா மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டும் அண்டர் ரெப்ரசன்டட் சைமல்டேனியஸ்லி வித் மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலர் ஆர்டிஸ்டோட நம்ம ஃபீச்சர் பண்ணோங்கிற கல்ச்சரை கிரியேட் பண்றதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே மேம். சோ இப்போ how will you find talents? ஏன்னா நீங்க வந்து you are residing in United States. சோ அப்போ இங்க நீங்க வந்து இங்க இந்தியால இருக்கக்கூடிய டேலண்டடான டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இப்ப வரைக்கும்? அத பத்தி சொல்லுங்க மேம். Actually, it's a very good question. In fact, இந்த கொஸ்டின் எனக்கு எப்பவுமே கிடைக்கும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர்டிஸ்ட் இன் இந்தியா, குளோபல் ஆர்டிஸ்டும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எல்லாருமே எனக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோடனே we had access to few artists. ஒரு ஸ்டார்ட் அப் லான்ச் டைம்ல எல்லா அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு தி இன்டர்நெட் அண்ட் தேங்க்ஸ் டு கனெக்டிவிட்டி நம்ம அந்த பேண்டமிக் டைம்ல தான் லான்ச் பண்ணினோம். அண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் இல்லையா, பேண்டமிக் டைம்ல எல்லாருமே எவ்ரிபடி வாஸ் ஆன்லைன். நம்ம virtual இதாதான் இருந்தது எல்லாமே. ஆமா, virtually we were all connected. In fact, many global collaborations happened during the pandemic. That was a positive from the pandemic. Yeah. First few இந்த மாதிரி ஒரு 2-3 artists இந்தியால இருந்து, 2-3 artists US, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அந்த லான்ச் பண்ணின உடனே அது ஒரு லெவல் ஆஃப் வைரலிட்டி இட் டுக். somehow the word of mouthல it started spreading to other artists எல்லா கண்ட்ரிலயுமே. ஸோ அவங்களே ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க on their own.
அப்புறம் என்னாச்சு, slowly we started collaborating with organizations. அந்த நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட் நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டிவிஷன், அவங்க பிரசிடென்ட் இஸ் ஆன் அவர் போர்ட், கேட்லின் மேக்கின்டயர்னு, அவங்களும் ஷீ இஸ் விஷுவலி இம்பேர்ட் சொப்ரானோ. அவங்களும் அந்த என்எஃபில இருந்து நிறைய வந்தது. அது மாதிரி ஆப்பிரிக்கால வந்து இந்த இதுல ரவாண்டால கிகாலி ஆர்ட் கேலரின்னு ஒரு ஹியரிங் இம்பேர்ட் ஃபவுண்டர், he founded his art gallery. அவர் எம்ப்ளாய் பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்ட் ஆர்டிஸ்ட்ஸ் தான். ஸோ அவரும் he started bringing more artists towards us. தென் யுகாண்டால ஒரு குரூப்போட, நான் ஒரு இன்க்ளூசிவ் குரூப்போட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி another country மலாவி, அங்க வந்து the albinism ஒரு there is a you can say it is a disability. Basically some people ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் வச்சுங்களேன். இந்த ஆல்பினிசம்னால எல்லாருக்கும் அந்த ஸ்கின் ரொம்ப நாட் ஒன்லி வில் இட் பிகம் வெரி ஒயிட், இட் இஸ் ப்ரோன் டு பர்னிங். பட் ஆனா அவங்களுக்குலாம் சம்டைம்ஸ் ஐ ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்பினிசமோட அவேர்னஸ்க்கு மல்லாவில ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியாவில் ஆஃப்கோர்ஸ் இதே மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்ச ஒரு ஃபியூ ஆர்டிஸ்ட்ல இருந்து பயங்கரமா இட் எக்ஸ்பேண்டட். ஆஃப்கோர்ஸ் நான் வந்து நிறைய கர்நாடிக் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால எனக்கு கர்நாடிக்ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது ஸ்லோலி. ஆனா பிஃபோர் யூ நியூ இட் became so massive. Within 2 years or more than ஒரு 150 artists we already knew globally. That is a word of mouth to answer your question. Apro, of course, the internet is helpful, to find artists and organizations. Through organizations also, we got a lot of artists, collaborations. So it's very nice, ma'am. Actually, இந்த வருஷம் இந்த இயர் சோ மார்கழி மாற்றம் எப்படி இருக்க போகுது? டிசம்பர் 3 வந்து ஐ திங்க் இனாகுரல் டே இல்லையா? சோ எப்படி இருக்க போகுது? எனி ஸ்பெஷல் திங் இந்த 3 இயர்ஸ் இல்லாதது இந்த 4th மார்கழி மாற்றம்ல நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம்? Definitely. Thank you for asking. Many firsts in the time actually. ஐ மீன் எல்லா வருஷமே நம்ம கியூரேட் பண்றத ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் இன்னுமே வித்தியாசம். ஸோ ஸ்டார்டிங் டிசம்பர் 3 அன்னைக்கு வேர்ல்ட் டிசபிலிட்டி டே நீங்க சொன்ன மாதிரி முதல்ல we are going to have ஒரு இன்விகேஷன் by வைகோம் விஜயலட்சுமின்னு கேரளால இருந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. she is a visually impaired very popular singer. popular singer. அவங்க வருவாங்க ஃபர்ஸ்ட், அவங்க she will be part of it. And then நாங்க வந்து ஒரு இன்க்ளூசிவ் choir, அது போன வருஷமும் பண்ணினோம். இன்க்ளூசிவ் choirனா ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பெர்ஃபார்மன்ஸ். அதுல எங்களோட artabilities ஆர்டிஸ்ட், டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்டும் சேர்ந்து இன்க்ளூசிவா ஒரு choir ப்ரோக்ராம் பண்ண போறோம். Other than, of course, ஒரு award, எல்லா inauguration-லயும் we have an award ceremony. We honor senior artists, upcoming artists, and அது மாதிரி ரொம்ப trail blazers, அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கா கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணவங்களையும் நாங்க ரெகக்னைஸ் பண்ணுவோம். And what is unique in this year's festival is we have ஒரு celebrity fundraiser performance, பரதநாட்டியம் performance. டாக்டர் நர்த்தகி நட்ராஜ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. first transgender பரதநாட்டியம் டான்சர். அவங்களும் ஸ்பூர்த்தி ராவ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. she is one of the most popular youth icons, vocalists in the Carnatic space and super singer winner. அவங்க வந்து ஸ்பூர்த்தி. ஓகே மேம். சோ ஸ்பூர்த்தி is also part of our organization. Actually அவங்களும் இந்த மாதிரி இன்க்ளூசிவா அவங்களுக்கும் நிறைய கண்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணோம்னு இப்பதான் 6-7 months முன்னாடி எங்க ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணாங்க. So between நர்த்தகி மேம் and her team and ஸ்பூர்த்தி we are doing ஒரு அவேர்னஸ் கொண்டு வர ஒரு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ். So that is very unique, very new. அது ஒண்ணு. அப்புறம் அதுக்கப்புறமா கண்மணி சசின்னு ஒரு வோக்கலிஸ்ட் கேரளால இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு கை இல்ல. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா she sings. She's a fantastic singer and also a fantastic foot painter. So அவங்களோட ஒரு inclusive Carnatic concert. And finally the grand finale is by these wheelchair dancers from New Delhi. நவஉத்தன் ஒரு group. அவங்க வந்து தேர் அந்த ஸ்டேட் அவார்ட் வின் பண்ணின குரூப். அவங்க ஆல் தி வே டெல்லில இருந்து வந்து வீல் சேர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. So that the inaugural day, as you can see, ஒரு 3 unique performances, 3 to 4 unique performances are there.
இதை தவிர ப்ராட்லி ஸ்பீக்கிங் இந்த வருஷம் என்ன பண்றோம்னா எல்லாமே இன்க்ளூசிவ் குரூப் சிங்கிங்ஸ், இன்க்ளூசிவ் நாம சங்கீர்த்தனம், இன்க்ளூசிவ் பஞ்சரத்னம், இந்த மாதிரி நிறைய குரூப் பர்ஃபார்மன்சஸ். இதை தவிர we are also doing இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஸ்லாட்ல சீனியர் பர்ஃபார்மன்சஸ் இருக்கிற ஸ்லாட்ல we are bringing students இல்ல adults, differently able students or children, அவங்களை ட்ரெயின் பண்ணி டு கெட் them to sing along with the main artist. அதாவது அந்த மெயின் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு either the children or the adults will sing along with the main artist. இது என்ன ஐடியானாக்க two ways. One வந்து of course நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்க்கு they will get familiar with இந்த மாதிரி talents, whether they're children or adults. Second thing, we are giving them a platform in Margary. அவங்களுக்கு direct interaction with the mainstream artists, and we are bringing inclusion in that way. Other தவிர of course another big difference is எல்லா கான்சர்ட்டும் inclusive. அதாவது ஒன்னு main artist will be differently abled accompanied by able or vice versa. இது தவிர we are also bringing cross culture into the mix. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, we feature foreigners, அதாவது நான் இந்தியன் ஆரிஜின்ல இருக்கிறவங்க who practice Indian music. So அந்த பட்சத்துல ரெண்டு ஃப்ளூட் ஆர்டிஸ்ட், ஒருத்தவங்க from Italy, இன்னொருத்தர் வந்து பெலரூஸ்னு ஒரு இடம் ஈஸ்டர்ன் யூரோப்ல. சோ அவங்க ரெண்டு பேரும் they are coming to do a flute performance, Hindustani performance. So அது வேற மாதிரி ஒரு லெவல்ல இன்க்ளூஷன் கொண்டு வரோம். அதே மாதிரி we have a cross culture set of artists doing Bharatanatyam. So these are all very unique. இதை தவிர December 10th அன்னைக்கு நாங்க ஒரு இன்க்ளூசிவ் thematic அக்கண்டம் பண்ணிட்டு இருக்கோம். அக்கண்டம்னா இந்த மாதிரி continuous music performance, 12 hours performance, right? Correct. So on the 8th, 9th, 10th la Bharati Vidya Bhavan, but 10th 9 a.m. to 9 p.m. continuously 24 performances we have. Adala all kinds of cultures, seniorities, inclusive, differently able, cross culture artists. You can find every kind of artist in that performance. So அது ரொம்ப யூனிக், பிகாஸ் எனக்கு என்ன தோணித்துனா அக்கண்டம் இஸ் a great platform to bring inclusion. ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஜூனியர் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், எல்லாரையும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்து அதை நம்ம இன்க்ளூசிவா கியூரேட் பண்ணோம்னா great way to bring about awareness. So that is some of the main highlights. இதை தவிர நாங்க கவர்மெண்ட் ஆஃப் கோவாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பர்பிள் ஃபெஸ்ட்னு ஒரு ஃபெஸ்ட் நடக்கும் ஜனவரியில. அதுக்கும் we are helping government of Goa disability commissioner to set up the program. Purple festival உடைய மோட்டிவ் மேம் என்ன சார்? சாரி, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. Purple festivalோட மோட்டிவும் to bring inclusion in arts அதுதானா இல்ல வேற ஏதாவது? அதேதான். ஆமா, பர்பிள் ஃபெஸ்ட் இப்போ ரீசென்ட்லி ஒரு few years பண்ணிட்டு இருக்காங்க through the government of Goa disability commission and the social welfare department. அவங்க வந்து broadly speaking inclusion within the arts, overall within the arts இந்த மாதிரி once a year பண்றாங்க. So they also came to know நம்ம பண்றத பத்தி அவங்களுக்கும் they came to know. So நம்ம collaborate பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட collaborate பண்ணி classical convention we are curating with the government of Goa. Of course இதை தவிர governor office Raj Bhavan we are trying to potentially curate a program, inclusive programming we are bringing there. So many new things, so many exciting things, you know. Thank you for asking. I know detail question getting and I can go into more details, but very unique programming this year also. சூப்பர் மேம். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க ஆர்டிகல் படிக்கும் போதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்க சொல்லும் போதும் ரியலி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வி ஆர் எக்ஸைட்டட் டு சி. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ், இன்னும் நீங்க வந்து ஆர்டபிலிட்டிஸ் ஃபார் ஆல் மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த குளோபல் இனிஷியேட்டிவ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்? So actually நீங்க கேட்ட question previous question க்கு ஒரு answer கொடுக்க மறந்துட்டேன், but this is a good opportunity to talk about that. So December 6th அன்னைக்கு IIT மெட்ராஸ்ல National Center for Assistive Health Technologies அந்த டிபார்ட்மெண்டோட we have a collaboration. So கான்செப்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம், artabilities for all wall of fame அப்படின்னு. அது என்னத்துக்காகனா இந்த விஷுவல் ஆர்டிஸ்ட் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் கொண்டு வரதுக்காக we are creating a wall of fame, குளோபலா wall of fame கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ ஓகே. அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டைம் ஐஐடி மெட்ராஸ்ல இந்த நேஷனல் சென்டர் ஃபார் அசிஸ்டிவ் ஹெல்த் டெக்னாலஜிஸ் அவங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட்க்கு பார்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி யூனோ என்ன சொல்றது அர்கனாமிக் ஆம்பிலேட்டரி வீல் சேர்ஸ் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ற டிபார்ட்மெண்ட். ஓகே. we are launching this wall. அங்க ஒரு 6 ஆர்டிஸ்டோட வால்ல we are going to put their artwork and launch the artabilities wall of fame with some performances. So to ஓகே. answer your question, futureல இந்த wall of fame இந்தியால மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் launch பண்ற plan. United States, Africa, Europe, like how many ever countries, pretty much the entire world one can do this. And the idea is to create the concept of a artabilities museum. அதாவது eventually every 6 months or 8 months depending on the possibility நம்ம இந்த சர்க்குலேட் பண்ணுவோம் அந்த ஆர்ட் ஒர்க். ஸோ யூஎஸ்ல இந்தியால இருக்கிற ஆர்ட் ஒர்க்கை யூஎஸ்ல எக்ஸிபிட் பண்ணுவோம், யூஎஸ்ல இருக்கிறத ஆப்பிரிக்கால அந்த மாதிரி நம்ம சுத்தி பண்ணினோம்னா ஃபுல்லா ஆல் த்ரூ த வேர்ல்ட் த ஆர்டிஸ்ட் வில் கெட் விசிபிலிட்டி, global visibility. So that is one future direction. Innore future direction related to performances, of course, you know, இப்போ ஸ்லோலி குளோபல் ஆக்கின்னு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி கிராஸ் கல்ச்சர் ஆர்டிஸ்ட் இட்டலில இருந்து பெலரூஸ்ல இருந்து எல்லாமும் இந்தியால வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டூ திஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் டேக் ஆர் இந்தியன் ஆர்டிஸ்ட் டு யூஎஸ், யூரோப் அந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ், டூயிங் குளோபல் கன்வென்ஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். ஓகே மேம். அண்ட் ஒன் மோர் திங் நாங்க மார்ச்ல லான்ச் பண்ணினோம், ப்ராஜெக்ட் டிசைனபிலிட்டின்னு ஒன்று. அது வந்து we wanted to show the arts behind stitching or sewing. So அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா accessible and adaptive design create பண்ணினோம். அதாவது designer clothes can also be accessible and adaptive and easily worn by people, by persons with disabilities. So அதுக்கு ஒரு 100 women with disabilities we had sponsored this project to stitch 100 designer blouses that are accessible. Super ma'am. Okay. So on the particular, that was just a launch, proof of concept launch. Okay. On the project designability, we want to extend it both in terms of creating more accessible design and also employment opportunities for the differently abled. Yeah. So that's a very main area. So broadly கொஞ்சம் இதெல்லாம் தான் future directions. You know, அதுல நிறைய obviously நிறைய things இருக்கு, but broadly தான். That's great ma'am. Actually இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய ஃபைனலி ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ், தொடுகை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல், இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனல் ஃபார் விஷுவலி சேலஞ்ச்ட் பீப்புள். ஸோ இது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? எனிதிங் which you want to say, convey? I think, you know, abilities. I think நம்ம எல்லாருமே whether visually challenged, physically challenged, whatever able நம்ம சொல்றோம்ல, எல்லாருக்குமே in my opinion நம்ம எல்லாருமே we all have abilities. Disabilityங்கிறது it is a way to say ஒருத்தரால ஏதோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு connotation. But in my opinion, the way to think about it is எல்லாருக்குமே some abilities are there. சில பேருக்கு certain abilities இருக்கு, சில பேருக்கு certain abilities இல்ல. இப்போ நம்ம ஈவன் கிளாஸஸ் போட்டுண்டா கூட அது ஒரு டிஃபரன்ஷியல் அபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். Okay. So what I am trying to tell everyone is நம்ம let us focus on abilities, differential abilities. So நம்ம disabilityல ஃபோக்கஸ் பண்ணாம focus on everybody's ability. ஈவன் ஒருத்தர் ஏபிளா இருக்கிறவங்களுக்கும் certain thingsல அவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, certain things அவங்களால பண்ண முடியாது. ஆனா அத நம்ம டிசபிலிட்டி சொல்றது இல்லையே. கண்டிப்பா. அதே லாஜிக்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா why don't we consider everybody's disability within quotes as abilities, relative ability அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். I am trying to change the என்ன சொல்ற articulation around that language. So இப்ப கூட நாங்க வேர்ல்ட் அபிலிட்டி டேன்னா we like to அந்த டிஸ் நாங்க பிராக்கெட்ல போட்டு வேர்ல்ட் ability. Yeah, that's really, that's great. Actually I want to ask this ma'am, இப்போ உங்களுக்கு வந்து differently able people பத்தின ஒரு ரொம்ப ஒரு matured understanding இருக்கு. So and you have that interest
டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். ஸோ அவங்களுடைய லைஃபை இம்ப்ரூவைஸ் பண்றதுல, அவங்களை எம்பவர் பண்றதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருக்கு. அதுக்காக தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. இது எப்படி வந்தது? ஏன்னா எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் சாதாரணமா வந்துராது இல்லையா? சோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? 2-3 ரீசன்ஸ் இருக்கு சாகித்யா. ஒன் அஃப்கோர்ஸ் பர்சனல் ரீசன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பாவோட அப்பா, தட் என்னோட தாத்தா, அவர் வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் லெக்ஸ் இன் அ ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஸோ அவர் எப்பவுமே ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் போட்டுன்னு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததுல இருந்து அவர் அப்படிதான் நடப்பாரு. வெரி டிஃபிகல்ட். அப்பெல்லாம் இன்னும் ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி இன்னுமே டிஃபிகல்ட். நம்ம பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும் எல்லாமே பண்றதுக்கு. ஸோ எனக்கு எப்பவுமே அவரோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அவரோட கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் கூட நியூரோ டைவர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், கொஞ்சம் எங்க அப்பாவோட செகண்ட் கசின்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலலாம் ஏதாவது நம்ம பண்ணணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு, இல்ல அந்த மாதிரி ஒரு ஏரியால பிஹெச்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு. Somehow I was very interested in science. அதாவது பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த பாத் அப்படி போச்சு. So நான் scientist, if I had not done my PhD in biochemistry, most likely இந்த ஏரியால தான் நான் பண்ணிருப்பேன். Because other than the personal aspect, நம்ம எல்லாருமே people talk about making science arts accessible. Accessible அந்த term எல்லாரும் people use it very loosely. Accessibility நம்ம சொன்னோம்னா, the first thing that you need to do is work with the disabled or differently able population. 100%. Yeah. From a motive, a mission standpoint, எங்களோட organizationல our mission is to make science and arts accessible. So scientifically you have to work with the differently able population to understand what accessibility really means. So that is the professional or scientific reason. And of course, finally, எனக்கு என்ன தோணும்னா, இந்த ஏரியால accessibility is a very interesting area in terms of research. Innovation, lots of opportunity இருக்கு. கண்டிப்பா. So not to mention the impact. நம்ம இதுல என்ன பண்ணாலும் we are impacting people's lives in a positive way. So எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணித்து. நம்ம பண்ற வேலை ஒருத்தரோட லைஃப பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணணும். So why not get into the space fully and dive into it fully னு தோணித்து. அதான் that is the whole reason I am doing all these reasons. சூப்பர் மேம். ஆக்சுவலி பீயிங் அ சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு ஆக்சசிபிலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ற மாதிரி ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன், ஒரு கொலாபரேஷன் மூலமா உங்ககிட்ட இருந்து கிடைச்சதுன்னா we will be very happy. So thank you so much for your time மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஆர்டபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மிக டிஃப்ரெண்டான ஒரு இனிஷியேட்டிவ். நிறைய பேர் இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ். இது இன்னும் பல பேரை ரீச் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் they are very talented in performing arts and visual arts too. சோ அதுல அவங்க இன்னும் நல்ல மெளிரணும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய ஆசை. அவங்க மெளிரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். சோ அதுக்கு உங்களுடைய பங்களிப்புக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சார்பா நான் சொல்லிக்கிறேன். அண்ட் சயாச்சரசுமே ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அது மூலமா நீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே we will pray to God. And thank you so much for your time, ma'am. Thank you so much, Sahitya. I also want to thank all of you for the support. And யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ பாக்குறாங்களோ, I want to say, நீங்க சொன்ன மாதிரி artabilities for all அப்படின்னா எல்லாருக்கும் கலை இருக்கு. So அதை மட்டும் எல்லாரும் நினைவு வச்சுக்கோங்க. And anytime you want to perform, you want a stage, reach out to us. we will try our best to feature you in an appropriate platform. Thank you so much, Sahitya, once again. Thank you so much, ma'am, for your time. Thank you. Bye, ma'am. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்